ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சர்வஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்னைக்கு சம்மர் ஹீட்டை பீட் பண்ண ஒரு சூப்பர் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நுங்கு மில்க் ஷேக். நம்ம அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, நுங்கு ஸ்கின்னோட தான் சாப்பிட்ணுன்னு, உடம்புக்கு நல்லது. ஸ்கின்னோட நுங்கு சாப்பிட்டோம்னா மவுத் அல்சர், ஸ்டமக் அல்சருக்கு ரொம்ப நல்லது. நுங்கு மில்க் ஷேக்குக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹெலஸாக இருக்கிற நுங்கு 5 எடுத்துக்கணும். நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்ட பிறகு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வைக்கணும். நுங்கு நேச்சுரல் கூலர், பாடியை ஹைட்ரேட்டாக இன்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும். டைஜஷனுக்கு கூட ரொம்ப நல்லது. சப்ஜா சீட்ஸ் 1 ஸ்பூன், தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். சப்ஜா சீட்ஸ் இந்த வெயிலுக்கு எடுத்துக்கணும்னா நம்ம பாடியை கூலாக வச்சுக்கும். இப்போ நம்ம தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்கிற நுங்கை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதேமாரி எல்லா நுங்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நுங்கு வாங்கக்குள்ள கவனமாக இருக்கணும். இலை நுங்காக வாங்கணும். முத்தின நுங்கு வாங்கி சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்கும். இப்போ ஒரு பிளெண்டர் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற நுங்கெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். 2 நுங்கை நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தேன். இந்தமாரி கையாலே நசுக்கிக்கணும். இது மில்க் ஷேக்கில் மேலே டாப்பிங் கொடுத்தோன்னா மில்க் ஷேக் குடிக்கக்குள்ள வாயில் நுங்கு கடிக்கக்குள்ள சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூட 2 கிளாஸ் பால், சில்லுன்னு இருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், நான் ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை கூட சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்மூத்தாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிருக்குது. இப்போ சர்விங் கிளாஸில் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற நுங்கு பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த க்ரீமியான மில்க் ஷேக்கை மேலே போர் பண்ணிக்கலாம் 2 கிளாஸ்லேயும். இப்போ நம்ம முன்னாடியே ஊற வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸை இது மேலே சேர்த்துக்கலாம். இனிமேல் சேர்த்துக்கின்னு கூடவே ரோஸ் சிரப் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரெஃப்ரெஷிங் அண்ட் ஹெல்த்தி நுங் மில்க் ஷேக் ரெடி. அம்மா சொன்ன மெடிசினல் பெனிஃபிட்ஸோட ரோஸ் சிரப் ஃப்ளேவரும் சேர்ந்து செமையாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வஸ் டெலிஷியஸ் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.